ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 50ஆம் அதிகாரத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுதும் இந்த அதிகாரத்துக்கு முன்பதாக கடந்து போகும் முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் இந்த எரேமியா 50ஆம் அதிகாரத்தோடு என்ன வார்த்தைகளோடு எங்களோடு நீர் உரையாட சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிவரும்படியாக எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முழுவதுமாக அப்பா பலப்படுத்தி ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த எரேமியா 50ஆம் அதிகாரத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த அதிகாரமும் நாளையோட அதிகாரமும் நம்ம பார்க்க போனால் தேவன் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகளை எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்பதை குறித்து இந்த அதிகாரங்கள் கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே புதிதாக நடக்கவில்லை. எப்படி நம்ம வரலாற்றில் முற்பதாக நடந்ததோ அது திரும்ப நடக்கும் என்று நம்ம வேதத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். அப்போது வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வேதம் முழுவதும் வரலாறும் தீர்க்க தரிசனமும் கலந்ததாக காணப்படுகிறது. அப்போ ஆதியில் பார்த்தோம், அந்த பஞ்சாங்கமம் டோரா, அந்த ஆதியாகமம், யாத்ராகமம், உபாகமம், எண்ணாகமம், இந்த 5 ஆகமங்களும் என்ன குறிக்கிறதுனா அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் வரலாற்றை பற்றியும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் குறிக்கிறது. அப்போ அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? அப்போ இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் கூட நம்ம பார்க்கிறோம். இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூலமாக நாம் என்ன வரலாற்றை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? அந்த வரலாற்றின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது? ஏனென்ற ஒரு வரலாறு என்பதை ஒவ்வொரு இளைய தலைமுறையினும் ஆர்வமாக படிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. வரலாறு என்றால் அது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் அல்ல. நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக தான் இந்த வரலாற்றுகள் அமைந்திருக்கிறது. அப்போ வேதத்தை நாம் எப்படி வாசிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்க போனால் அந்த வரலாற்றையும் அந்த வரலாற்றின் வரைபடங்களையும் நாம் தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைய அதிகாரமும் நாளைய அதிகாரமும் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாபிலோனியுடைய நியாய தீர்ப்பை பற்றி குறிக்கிறது. ஏன் அந்த பாபிலோனுக்கு எதிராக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று பார்த்தால், அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். இதற்கு முன்பதாக கூட நம்ம பார்த்திருக்கிறோம், கர்த்தர் அந்த எகிப்தின் தேசங்களையும் மோவாப் தேசங்களையும் கூட அம்மோன் புத்திரர்களை இந்த மாதிரி தேசங்கள்லாம் தேவன் நியாய தீர்ப்பு செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய பெருமையின் நிமித்தமே அவர்களுக்கு மீது நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தை சிருஷ்டித்த உண்மையான தேவனை அவர்கள் ஆராதிக்க கூடாதபடி தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட விக்கிரகங்களை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அப்போ இந்த பாபிலோனியர்கள் கூட 2 சிலை வழிபாடுகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். அப்போ அவர்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள்னா, தங்களுக்கு தாங்களே செய்த விக்கிரகங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போ பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பெருமை நிமித்தம் போனதுனால இந்த பாபிலோன் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், தேவனை முழுவதும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 to 10 வரைக்கும் நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன், பாபிலோனின் நியாய தீர்ப்பும் இஸ்ரவேலின் ரட்சிப்பும். 11 to 20 வரை பாபிலோனின் பழிவாங்குதல் இஸ்ரவேலின் ரட்சிப்புக்குரியது. 21 to 34 வரை பார்க்கிறோம், பாபிலோனுக்கு இரட்டிப்பான தண்டனை வருகிறது. 35 to 46 வரைக்கும் பார்க்கிறோம், பாபிலோனுக்கு பதிலாக கர்த்தர் மீதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை எழுப்புகிறார் என்று. ஹல்லேலூயா. 1 to 10 வரைக்கும் நாம் முதலாவது பகுதியை வாசிக்கும் பொழுது அதில் தேவன் பாபிலோனுக்கு விரோதமாக எழும்புகின்ற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். நாம் முதலாவது பகுதிகளை முதலாவது 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இதில் முதலாவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிரு, கர்த்தர் தீர்க்க தரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். அப்போ அவர்கள் பெருமையில் போனதுனால தான் அந்த இடத்துக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பான அந்த வார்த்தைகள் கடந்து வருகிறது. பாபிலோன் பிடிப்பட்டது, பேல் வெட்கப்பட்டது, மோரோதாக் நொறுங்குண்டது. இந்த பேல் மோரோதாக் என்னன்னு பார்த்தா அந்த பாபிலோனிகள் வழிபட்ட அந்த விக்கிரக வழிபாட்ட அந்த தெய்வங்களின் பெயர்களாக குறிப்பிடப்படுகிறது. அப்போ மோரோதாக் என்றால் பெருமையில் போகிற
செய்கிற ஒரு காரியமாக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லியிருக்காரு, அதனுடைய சிலைகள் வெட்கப்பட்டு போகும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தங்களுக்கு தாங்களே அவர்கள் நிர்ணயித்து வைத்துக்கொண்ட அந்த விக்கிரகங்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்காது, அவர்களை வெட்கப்படுத்தும்படியாக அவர்கள் அந்த சிலைகளை வெட்கப்படும் என்று அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். அப்போ நீங்க தேடுகிற உலகத்தை சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகராகிய கர்த்தரை மறந்து உங்களுக்குள்ளே ஒரு சிலை வழிபாடுகளை ஏற்படுத்தி கொண்டு இதுதான் தெய்வம் என்று பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் உண்டாக்கின தெய்வங்கள் நொறுங்கி போம், அவைகள் வெட்கப்பட்டு போகும், சர்வ சிருஷ்டிகராக என்னை நோக்கி பாருங்கள் என்று தேவன் வெளிப்படுத்தும் விதமாக இந்த இடத்துல அமைந்துள்ளது. இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அப்போ இது எதற்காக என்றால், இதை பார்த்து மற்ற ஜனங்களும் திருந்த வேண்டும். நாம் பெருமையில போகக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். அதற்கு விரோதமாய் வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அதன் தேசத்தை பாழாக்கி போடும், அதில் குடியிருப்பார் இல்லை, மனுஷரோடு மிருகங்களும் ஓடி போய்விடும். அப்போ அந்த தேசம் முழுவதும் எப்படி இருக்கணும், ஒரு பாழும் வனாந்திரமாக காணப்படும். அப்போ அந்த இடத்துல மிருகங்கள் கூட இல்லாதபடி ஓடி போய்விடும் என்று கர்த்தர் எச்சரிப்பின் செய்தியை துணிக்கிறார். அந்த மேலும் நாம் வாசிக்கலாம், 4 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போ அந்த நாட்களில் யார் திரும்ப வருவாங்களாம்? இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப வருவார்கள். ஏனென்றால் தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ தன்னுடைய ஜனங்கள் திரும்பி வருவார்கள், இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். அவர்கள் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல அந்த ஜனங்களோட மனம் திரும்புதலை குறித்து தேவன் சொல்லுகிறார். அப்போ அந்த ஜனங்கள் என்ற மீண்டுமாக கர்த்தரிடத்தில் திரும்புறாங்க, மீண்டுமாக தன்னுடைய தேவனை நோக்கி அவர்கள் தேடுகிறார்கள். அப்போ என் தேவன் எங்கே என்று அவர்கள் தேடும் பொழுது கர்த்தர் அவர்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். அப்போ அந்த நித்திய உடன்படிக்கை என்ன என்று உமக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியும் யாதொரு விக்கிரகத்தையாலும் யாதொரு சொருபத்தை ஆகியும் நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், அவர்களை வணங்கவும் வேண்டாம் என்று. அப்போ அந்த உடன்படிக்கையை மீறின ஜனங்கள் இப்போ இந்த தேசத்துக்கு வருகின்ற அந்த பாழ்கடிப்பின் நிமித்தம் அவர்கள் மனம் திரும்புவார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சியோனுக்கு ஓடி வருவார்கள் என்று அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார். அப்போ என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள், ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் போதகத்தை கேட்டு அவர்கள் சிதறடிக்கப்பட்ட ஒரு ஆடுகளாக, மந்தையிலிருந்து சிதற பண்ணப்பட்ட ஒரு ஆடுகளாக, தங்கள் மேய்ப்பனை தேடுகிற ஒரு ஆடுகளாக அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் தங்கள் தொழுவத்தையே மறந்து போய்விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல இந்த நாளில் கூட எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு மீண்டுமாக பின்மாற்றத்தில் போன ஜனங்களை குறித்து தேவன் இன்றும் மனஸ்தாமப்படுகிற தேவனாயிருக்கிறார். அப்போ அந்த ஜனங்களும் தேவனிடத்தில் திரும்பி வரும்பொழுது நிச்சயமாகவே தேவன் அவர்களை மன்னித்து தன்னுடைய மந்தைக்குள்ளாக அவர் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லோரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை, அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள். அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, வேறொரு வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு விரோதமாகவே அந்நிய தெய்வங்களை வணங்கினதுனால அவர்கள் இத்தனை பாடுகளின் நிமித்தம் அவர்கள் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. எப்பொழுது அந்த பாபிலோனுக்கு வருகின்ற நியாய தீர்ப்பை பார்க்கும்போது அந்த ஜனங்கள் மனம் திரும்பி என் கர்த்தரிடத்தில் நான் போவேன் என்று அந்த நித்திய உடன்படிக்கையை பற்றி கொண்டு சியோனுக்கு திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் வாசிப்போம், 8 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, யூதா ஜனங்களே, நீங்கள் பாபிலோனின் நடுவிலிருந்து எழுந்து கல்தேயர் தேசத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு மந்தையில் முன் நடக்கும் கடாக்களை போல, அப்போ நீங்கள் உறுதியாக தேவனை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய தேசத்துக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது இது நான் பாபிலோனுக்கு விரோதமாக வட தேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாபிலோன் பெருமையினால விழப்போகிறது என்று தேவன் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ பாபிலோனே பெரிய ராஜ்யமாக இருக்கிறது, பாபிலோனுக்கு நிகராக ஒரு சாம்ராஜ்யமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர்
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிறாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாபிலோனையும் வீழ்த்த கர்த்தரால் முடியும். அப்போ வடக்கே இருந்து அவர் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை நான் எழுப்புவேன், அதை வர பண்ணுவேன் என்று அவர்கள் பாபிலோனுக்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் பாபிலோனுக்கு விரோதமாக கர்த்தர் மீதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை அவர் எழுப்ப போகிறார். அப்போ இந்த நாளில் கூட நம்ம பெரிய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருப்பதை விட கர்த்தரை நம்பி இருக்கிறதே நமக்கு நலமாக தோன்றுகிறது. அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களை குறித்து நாம் பார்க்காதபடி நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கியே பார்க்க வேண்டும். அவருடைய பாதத்திலே மாத்திரமே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நம்மளுடைய எல்லா பெருமைகள் மேட்டிமையான சிந்தைகளை நாம் குப்பை என்று அவருடைய பாதத்தில் நாம் விட்டுவிட வேண்டும் என்று இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அம்புகள் எப்படி இருக்குமா? பராக்கிரமசாலிகளின் அம்புகளை போல இருக்கும், அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. அப்போ பாபிலோனுக்கு விரோதமாக எழும்புகின்ற அந்த சாம்ராஜ்யம் எப்படின்னா நிச்சயமாகவே பாபிலோனை அழித்துத்தான் திரும்பும், பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தித்தான் தீரும் என்று தேவன் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறார். அடுத்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 11 15 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து வரோம். பாபிலோனியர்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட பாவங்களை பெருமைகளை செய்தார்கள் என்றால் கர்த்தருடைய மக்களின் சுதந்திரத்தை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். அப்போ அந்த இடத்துல அவங்க கொள்ளையிட்டது மாத்திரமல்ல, அதன் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இந்த நாளில் நம்ம யாராவது நம்ம மத்தியில் கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக எழும்ப வேண்டுமே தவிர அந்த இடத்துல தேவன் எனக்காக நியாயம் தீர்த்தார் என்று நம் பெருமையை கொள்ளக்கூடிய சிந்தை நமக்குள்ளாக காணப்படக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அந்த பாபிலோன் எப்படி இருந்தாங்களோ அவர்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் பறித்து கொண்டோம் என்று அவர்கள் களி கூர்ந்தார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புல் மேய்ந்து கொழுத்த கடாரியை போல் பூரித்து வலிய ரிஷபம் போல் முக்காரம் போடுகிறீர்களே. இந்த ரிஷபம் என்ன? ஒரு காளையை கொடுக்கிறது. இந்த காளை எப்படின்னா அந்த பெருமையினால் அடங்காத முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதனை போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தேவன் கூறுகிறார். அப்போ நீங்கள் உங்கள் பெருமையை விட்டு திரும்ப வேண்டும். அப்போ நீங்க இதே பெருமையில போனா உங்கள் தாய் மிகவும் வெட்கி உங்களை பெற்றவள் நாணம் அடைவாள். ஏனென்றால் அவர்களுக்கு வருகின்ற நியாய தீர்ப்பை பார்க்கும் பொழுது அந்த அவர்களுடைய தேசத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் எப்படின்னா அப்போ நாம் ஏன் இந்த பெருமைக்குள்ளாக நம்ம போகணும் என்று அவர்களுக்குள்ளாக வெட்கப்படும்படியாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு மேல் கடந்து வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் கோபத்தினாலே அதை குடியேற்றதும் பெரும் பாழுமாயிருக்கும் பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தம் பிரமித்து ஈசல் போடுவான். அப்போ அந்த பாபிலோன் பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கு. அப்போ எகிப்தும் பாபிலோனும் தான் இந்த உலகத்தில் பெரிய வல்லரசனான ஒரு சாம்ராஜ்யம். அப்போ எகிப்தின் மீதும் நியாய தீர்ப்பு வந்தது, இப்பொழுது அந்த பாபிலோனும் மீதும் நியாய தீர்ப்பு வருகிறது. அப்போ அந்த பாபிலோன்ல இருக்க அந்த பாழ்கடிப்பின் நிமித்தம் அதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் சத்தமிடுவார்களாம், ஈசல் போடுவார்களாம், அவர்கள் சத்தமிட்டு கூக்குரல் இடுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள், அம்பு செலவை பாராதேயுங்கள், அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை, நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. மீண்டுமாக கர்த்தர் அந்த வசனங்களை நமக்கு நினைவு கொடுத்து கொண்டே இருக்கிறார். பெருமையுள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக தன்னுடைய கர்த்தரை தேடி வரும்பொழுது என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நீர் பாவம் செய்கிறாய் என்று அவர்களுடைய பெருமை நிமித்தம் பாபிலோனுக்கு மீது நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள், அது தன்னை கையளித்தது, அதன் அஸ்திபாரங்கள் விழுந்தது, அதன் மதில்கள் இடுக்கப்பட்டது, இது கர்த்தர் வாங்கும் பழி, அதனிடத்தில் பழி வாங்குங்கள், அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள். ஏனென்றால் யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் கூட நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் நிகழவிட மாட்டார். தம்முடைய ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், தம்முடைய ஜனங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ பாபிலோனுக்கு விரோதமாக தேவனே அதை பழி வாங்குகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது.
மேலும் நாம் வாசிக்க கேட்கலாம். 16 19 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ விதை விதைக்கிறவனும் அறுப்பு காலத்தில் அறிவாளை பிடிக்கிறவனையும் பாபிலோனில் இராதபடி சங்காரம் பண்ணுங்கள். அப்போது அந்த இடத்துல உணவுக்கான ஒரு தானியங்கள் விதைப்பதும் அல்ல, அறுக்கிறவனும் அல்ல. அப்போ அந்த இடங்களை பஞ்சங்கள் வரும் என்று ஆண்டவர் எச்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய எச்சரிப்பின் துணை பாபிலோனுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. பாபிலோனை பழிவாங்கும்படியாக தேவனுடைய எச்சரிப்பின் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசிரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். அப்போ முதலாவது பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை முதலாவது பார்த்த அசிரியா ராஜா தான் அவர்களை வீழ்த்தினான் என்று. பின்பதாக அந்த ஜனங்களோட எலும்புகளை கூட விட்டுவிடாத கூடாதபடி அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவைகளை முற்றிலுமாக முறித்து போட்டான் என்று தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக நியாயம் தீர்ப்பவராய் அந்த இடத்துல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசிரியாவை ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தன் கீழ் மடங்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல கூட பார்க்கிறோம், முதலாவது அசிரியா ராஜா அவர்களை மேற்கொண்டான். அவர்களை நான் அழித்தது போலவே இந்த பாபிலோன் ராஜாவும் அவர்களை நொறுக்கி போட்டு கொண்டிருக்கிறான். அவன் பெருமையினால கடந்து போய் கொண்டிருக்கிறான். அவனையும் நான் எப்படி அசிரியா ராஜாவை அழித்தனோ அதே போல அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரையும் நான் அழிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் மேலும் வாசிக்கலாம். 19 20 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போ இதில் பார்க்கிறோம், தன்னுடைய ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அதன் வாசஸ்தலத்திற்கு இஸ்ரவேல் திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்ராயிம் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். அப்போ தொய்ந்து போன ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். தம்முடைய ஜனங்களை தேவன் திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். அப்போ அந்த ஜனங்கள் மனம் திரும்பி தேவன் எங்கே என்று சியோனுக்கு நேராக திரும்புவார்கள். தன்னுடைய படைத்த சர்வ சிருஷ்டிகராகிய தேவனை நோக்கி அவர்கள் திரும்புவார்கள் என்று தேவன் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ முழுவதுமாக தன்னுடைய ஜனங்கள் மனம் திரும்பி விட்டார்கள் என்று தேவன் கூறுகிறார். நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கத்தின் மனதுருக்கத்தின் ஐஸ்வர்யத்தின் தேவனாயிருக்கிறார். இப்போ தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய மனம் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா ஆயுதமும் வாய்க்காதை போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் மேலும் வாசிக்கலாம். 21 24 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போ இதில் பார்க்கிறோம், அதில் அந்நாட்களிலும் அக்காலத்தில் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் கிடைக்காது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். மெரதாயும் தேசத்துக்கு விரோதமாகவும் பேகோடு குடிகளுக்கு விரோதமாகவும் நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் உனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறனோ, நான் உனக்கு என்ன கட்டளை இடுகிறனோ அதை நீ செய்யறதுல கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் யுத்தத்தில் சத்தமும் மகா சங்காரமும் உண்டு. சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதில் சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டு பிடிப்பட்டு போனாய். நீ கர்த்தரோடே யுத்தம் கலந்தாயே, கர்த்தரோடே யுத்தம் கலந்தாயே என்று கூறப்படும். அப்போ எவ்வளோ பெருமையில் அவர்கள் போயிருப்பார்கள் என்று நம் ஆதியாகவும் 11:4 கூட நம்ம வாசிக்கும் பொழுது தெரியும். அவர்கள் பாபேல் என்ற கோபுரத்தை கட்டி தேவனுக்கு நாம் உயர கட்டி நம் தேவனிடத்திலே போய் சேர வேண்டும் என்று அவர்களுடைய பெருமை நிமித்தம் அவர்கள் போனார்கள். நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 11:4. எப்படி இருந்தாங்க அவங்க? வானத்தை அலாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அப்போ அவர்கள் பெருமையில் போய் கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கு, மனுபுத்திர கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி இப்போ ஒருவர் பேசுகிறதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள் பெருமையில் போய்கொண்டு இருந்தால் நிச்சயமாகவே அவர்கள் தள்ளப்பட்டு போய்விடுவார்கள். அப்போ இந்த பாபிலோன் ராஜாவும் அப்படிப்பட்ட இரட்டிப்பான ஒரு பெருமையில மேட்டிமையில முரட்டாட்டத்தில் அவன் இருந்தான் என்று, அதனால தான் அவன் மீது இரட்டிப்பான தண்டனை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா.
மேலும் நாம் வாசிக்க கேட்கலாம். 25 28 வரை பார்த்துக்கிறோம். இந்த 25ஆம் வசனத்தில் போடப்பட்ட கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து, அப்போது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சிங்காசனத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார் என்று. அப்போ அவர்கள் எத்தனை பெரிய மேட்டிமையான சிந்தை உடையவர்களாக, பெருமையில போய் கொண்டு வந்ததாக, தம்முடைய ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாக எழும்பவர்கள் மேல் யுத்தம் பண்ண அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று. இன்றைய நாளில் கூட நமக்கு விரோதமாக எத்தனையோ சூழ்நிலைகள் எழும்பலாம். கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி கர்த்தரிடத்தில் நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தரே நமக்காக யுத்தம் செய்கிறார் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறக்கிறார். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே தம்முடைய ஆயுத சாலையை திறந்து பாபிலோனுக்கு எதிராக அவரை யுத்தம் செய்ய புறப்படுகிறார். கடையாந்திரத்திலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதி ஆகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். அதன் காளைகள் எல்லாம் வெட்டுங்கள், அவைகள் கொலைக்களம் சேர கடவது. ஐயோ, அவர்கள் விசாரிக்கப்படும் நாள் வந்ததே. ஹல்லேலூயா. அவர்கள் காளைகளைப் போல திமிரி கொண்டு பெருமையோடும் மேட்டிமையோடும் அந்த ஜனங்கள் எங்களுக்கு எதிராக ஒருவனும் இல்லை என்று அந்த பெருமையினாலும் மேட்டிமையினாலும் சென்று அவர்கள் வெட்டுண்டு போவார்கள். அவர்களுக்கு ஆபத்து வந்தது என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் பழி வாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழி வாங்கினதையே சியோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். நம்ம தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் கூட நம்ம படிக்கிறோம். தானியேல் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது அவர் தன்னுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த பாண்டங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்போ அந்த ராஜாவுக்கு விரோதமாக அவர் எழுதுகிறார். அவருடைய கையினாலே அவர் அதை எழுதுகிறார். நாம் அதை வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 25 28 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போ ஆண்டவருடைய கையொறுப்பே அதை எழுதுது. மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் என்பதே. அப்போ இந்த வசனத்தில் அர்த்தம் என்னன்னா, தேவன் ராஜ்யத்தை மட்டிட்டு, யாருடைய ராஜ்யத்தை, பாபிலோன் ராஜ்யத்தை அவர் முற்றிலுமாக அழித்து போடுவார். அவர் அதற்கு விரோதமாக மேதியருக்கும் பெர்சியருக்கும் அவர்களுடைய அதிகாரத்தை தேவன் கொடுப்பார் என்று அர்த்தமாம். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு உண்டாக வேண்டும். அப்போ இந்த இடத்துல அவர்கள் ஏன் அப்படின்னா தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக பெருமை பாராட்டி கொண்டு வீணான வழிகளை போய்கொண்டு முரட்டாட்டமுள்ள இருதயத்தையும் சிந்தைகளும் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தனாலே அவர்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வந்தது. அப்போ பாபிலோனுக்கு விரோதமாய் வரும்படி வில் வீரரை அடையுங்கள், வில் வளைக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் பாளையம் இறங்குங்கள், ஒருவரையும் தப்ப விடாதிருங்கள், அதன் கிரியைக்கு தக்க பலனை அதற்கு சரி கட்டுங்கள், அது செய்ததின் படியெல்லாம் அதற்கு செய்யுங்கள், இது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தது. ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். அப்போ கர்த்தருக்கு விரோதமாகவே அவர்கள் என்ன பண்றாங்க, தாங்கள் உருவாக்கின சிலை வழிபாடுகளை உண்டாக்கி அதன் நிமித்தம் மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டி கொண்டு முரட்டாட்டம் உள்ள சிந்தையோடு அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் பாபிலோனே, உனக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்று தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுவார்கள், அதன் யுத்த வீரர் எல்லோரும் அந்நாளிலே சங்காரம் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எத்தனை பெரிய ஒரு கொடுமையான காரியம். அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் அந்த இடத்துல விழுந்து போவார்கள் என்று அந்த ஆண்டவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாளில் கூட நாம் மனம் திரும்ப வேண்டும். நம் பெருமையினாலும் மேட்டிமையினாலும் முரட்டாட்டம் உள்ள ஒரு சிந்தையினாலும் இருந்தால் தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக கிரியை செய்ய முடியாது. அப்போ தேவனிடத்தில் நாம் தாழ்மையின் இருதயத்தை தரித்து கொண்டு தேவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது மாத்திரமே தேவன் நம் பட்சத்திலிருந்து நமக்காக யுத்தம் செய்கிறாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இதோ இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்கிறோம், யார் வரா அவங்களுக்கு மத்தியில் யுத்தம் செய்ய? சேனைகளின் கர்த்தராகிய தேவனே வருகிறார். யெகோவா தேவன் அவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய ஆயுத சாலையை திறந்து தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தம் ஜனங்களை பற்றிக்கிற, தம்முடைய ஜனங்களை கொடுமைப்படுத்துகிற அந்த பாபிலோனுக்கு விரோதமாகவே தேவன் யுத்தம் செய்ய புறப்படுகிறார். ஹல்லேலூயா. உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. அப்போ பாபிலோனை விசாரிக்கும் காலம் வந்தது என்று தேவன் எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். இடும்பு உள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை. நான் அவனுடைய பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக
உண்டாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். அப்போ தேவனுக்கு ஏன் இந்த பாபிலோன் மீது இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை அந்த பாபிலோன் ஜனங்களும் தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனமாக தன்னுடைய பெருமையை விட்டு அவர்கள் தேவனுடைய பட்சத்தில் தன்னை தாழ்த்தினால் நிச்சயமாகவே தேவன் அந்த பால்கடிப்பை அவர்களிடம் எடுத்து போட்டு இருப்பார். ஆனால் அந்த ஜனங்கள் பெருமையினாலும் மேட்டிமையினாலும் முரட்டாட்டத்தினாலும் தேவனுக்கே விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெரும் காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க? கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களின் தேவன் யார்? சேனைகளின் கர்த்தராகிய நம் தேவனாகிய கர்த்தரே. அவரே நம்முடைய பட்சத்திலிருந்து ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நமக்கும் நம் பட்சத்திலிருந்து அவர் யுத்தம் செய்கிறவராக காணப்படலாம். இந்த நாளில் கூட நமக்கு அநேக மாம்சம் ரீதியாகவும் சரி ஆவிக்குரிய ரீதியாகவும் நிறைய யுத்தங்கள் காணப்படலாம். நாம் அதன் நிமித்தம் சோர்ந்து போய் பலனற்றவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தரே நம் பட்சத்திலிருந்து நம்முடைய வழக்கை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அவரே நம் பட்சத்திலிருந்து நமக்காக யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாபிலோனுக்கும் கல்தேயருக்கும் எதிரான சாம்ராஜ்யமே இல்லை. பாபிலோன் தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், நாங்கள் தான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் என்று அந்த பெருமையிலும் இருமாப்புள்ள ஒரு சிந்தையிலும் போய்கொண்டிருந்த அந்த கல்தேயர் மேலும் பாபிலோன் மேலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கடந்து வரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும், அவர்கள் பைத்தியக்காரரா அவர்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேலும் வரும், அவர்கள் கலங்குவார்கள். அப்போ நான் பலசாலி, என்னை எதிர்க்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் பராக்கிரமசாலி என்று நீ பெருமையிலே போகாதே. உனக்கு விரோதமாக வருவார்கள். மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் உனக்கு விரோதமாக நான் எழுப்புவேன், உன்னிடத்தில் அதை நான் வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ அவர்கள் வரும்பொழுது இவர்கள் ஆயுதம் தரித்த அந்த பராக்கிரமசாலிகள் போல பைத்தியக்காரர்கள் போல காணப்படுவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பட்டயம் அதன் குதிரைகள் மேலும் அதன் ரதங்கள் மேலும் அதன் நடுவில் இருக்கிற பல ஜாதியான ஜனங்கள் யாவர் மேலும் வரும், அவர்கள் பேடிகள் ஆவார்கள். பட்டயமும் அதன் பொக்கிஷங்களை மேலும் வரும், அவைகள் கொள்ளையாகும். ஹல்லேலூயா. அப்போ நீ இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்து என்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் இந்த உலகத்தில் யாரிடமே இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிற பாபிலோனே, உன்னுடைய பொக்கிஷங்கள் கொள்ளையாகும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. நம்மை படைத்த சர்வ சிருஷ்டிகரான கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போ தாவீது கூட ஒரு யுத்தத்துக்கு போகும்பொழுது சொல்லுகிறார். எப்படி என்றால், அப்போது நான் யுத்த வீரர்களை நம்பவில்லை, என்னை படைத்த தேவனாகிய கர்த்தரையே நான் நம்புகிறேன் என்று அவர் வாக்குரைத்து அந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றவராக காணப்படுகிறார். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய பெருமைகள் நம்மளுடைய திறமைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடி என்னால் படைத்த என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போம். அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனம் மயங்கியிருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும், கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், வேத வசனம் வரலாற்றையும் தீர்க்க தரிசனங்களையும் கலந்த ஒரு புத்தகமாக காணப்படுகிறது. இந்த நாளில் கூட பாபிலோன் ஒரு அழிக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யமாக தான் காணப்படுகிறது. அப்போ அதில் குடியிருப்பாரும் அதில் சஞ்சரிப்பாலும் ஒருவரும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதில் கோட்டான்கள் குடியிருக்கும் என்று. அப்போ அது ஒரு பெரிய ஒரு வனாந்திரம் போல அது காணப்படுகிறோம். மனிதர்கள் அதில் வாசம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த தேசத்தில் காணப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சோதோமையும் குமாராவையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதில் தங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த சோதோம் குமாராவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
லோத்தும் அவருடைய குமாரத்திகளும் அவருடைய மனைவியும் அந்த சோதம் குமாரில் குடியிருக்கும் பொழுது தேவன் அங்கே நடக்கிற அந்த பாவங்களின் நிமித்தம் அதை பட்சிக்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும் என்று தன்னுடைய தூதர்களை அனுப்பும் பொழுது அந்த லோத்தும் அவர்களை குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களை அந்த நகரத்துக்கு வெளியே கொண்டு வரும் பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி இருக்கிறாள். ஏனென்றால் அவன் உலக காரியங்களை குறித்து மீண்டுமாக அந்த பாவத்தை குறித்து அவர் திரும்பி பார்த்ததுனால அந்த இடத்துல உப்பு தூணாய் நின்று கொண்டே இருக்கிறாள். அப்போ இந்த நாளில் கூட அந்த சோதம் கொமோரா மீது அந்த அக்கினி விழுந்த இடங்களை இன்னும் கூட இப்போ நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார்கள். அந்த இடத்துல அந்த கந்தகத்துமும் அந்த அமிலமும் கலந்த அந்த மணல் காணப்படுகிறது என்று. அப்போது எப்படிப்பட்ட பாவங்கள் அங்கே காணப்படுகிறது பாபிலோனில்? விக்கிரக வழிபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் அந்த இடத்துல காணப்படுகிறது. எப்படி நான் சோதம் குமாராவை நான் அழித்தேனோ அதே போல் இந்த பாபிலோனை ஒன்றுமில்லாதபடி நான் அழிப்பேன், அந்த ராஜ்யம் அழிக்கப்படும் என்று தேவன் கூறுகிறார். இதோ வடக்கே இருந்து ஒரு ஜனமும் பெரிய ஜாதியும் வரும், பூமியின் எல்லைகளிலிருந்து பலத்த ராஜாக்கள் எழும்புவார்கள், அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள், அவர்கள் இரக்கமில்லாத கொடியர், அவர்கள் இறைச்சல் சமுத்திர இறைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதில் பார்க்கிறோம், நமக்கு தெரிந்த போது கூட அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? முதலாவது எகிப்துக்கிட்ட தஞ்சம் புகுந்தார்கள். ஏன்னா எகிப்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம், பார்வோன் கிட்ட நம்ம போய் சேர்ந்தா அவன் நம்ம காப்பாற்றுவான். தேவன் அதுக்கு அடுத்தபடியாக பாபிலோன் பக்கம் செல்ல சொன்னான். பாபிலோன் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி அவர்களே அந்த எலும்புகளை தின்னும் நேபுகாத் நேச்சாரை போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஜனங்களை ஒடுக்குகிற ஒரு பெருமை உள்ள ஒரு மேட்டிமை உள்ள சிந்தை உள்ளவனே, உனக்கு விரோதமாகவும் நான் ராஜாக்களை எழுப்புவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நான் தான் என்னால் தான் அப்படின்னு இந்த நான் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிற தேவனாகிய கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக 2 சாம்ராஜ்யங்களை எழுப்பி அந்த பாபிலோனுக்கு பதிலாக அதை நிலைநாட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த 2 சாம்ராஜ்யங்கள்ல மேதியா பெர்சியா சாம்ராஜ்யங்களை நான் பாபிலோனுக்கு விரோதமாக எழும்ப செய்வேன் என்று தேவன் கூறுகிறார். ஏதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கத்தை போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை அங்கே இருந்து சடிதியை ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமவனானவன் யார்? எனக்கு திட்டம் சொல்பவன் யார்? எனக்கு முன்பாக நிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? ஹல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிக்கிறது. அவரே நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவரே நம்முடைய பிரதான ஆசாரியாக, நம்முடைய இரட்சகராக, நமக்காக யுத்தம் செய்ய போகிறவர். நியாயஸ்தலத்தில் நியாயாதிபதியாக அவர் நமக்காக எழும்ப போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார் என்று அவர் சர்வ சிருஷ்டிகர், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், எனக்கு நிகரானவன் யார்? நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார் என்று தேவன் கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையும் அவர் கல்தேயர் தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்திழுப்பார்கள், மெய்யாகவே அவர்கள் இருக்கிற தாபரங்களை அவர் பாழாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்கிறார் கர்த்தர் என்ன சொல்றார்? நான் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையும் கல்தேயர் தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். அப்போ என்னுடைய சிந்தைகளை நீங்கள் கேளுங்கள். இதை கேட்கிற மற்ற ஜனங்களை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்கள் பெருமையினாலும் மேட்டிமையினாலும் நீங்கள் சிக்குண்டு இழுக்கப்பட்டு போகாதபடி இந்த சர்வ சிருஷ்டிகராக என்னை நோக்கி பாருங்கள் என்று தேவன் இந்த நாளில் நம்மளோடு வாக்குத்தத்தம் உரைத்து கொண்டிருக்கிறார். பாபிலோன் பிடிப்பட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும், அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஏன் இந்த பாபிலோனுக்கு இப்படிப்பட்ட இரட்டிப்பான நியாய தீர்ப்பு வந்தது என்றால் அவர்களுடைய பெருமையும் மேட்டிமையும் முரட்டாட்டம் உள்ள சிந்தனையும் தான். அவர்கள் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் நியாய தீர்ப்பு செய்யாதபடி, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்காதபடி, அந்த ஜனங்களுடைய எலும்புகளை தின்கிற ஒரு நேபுகாத் நேச்சாரை போல் இல்லாதபடி அவர்கள் இருந்திருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தங்கள் மனதை செலுத்தாமல் இருந்திருந்தால், அவர்கள் மீண்டுமாக கர்த்தரிடத்தில் திரும்பி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் மேட்டிமையும் அப்படிப்பட்ட நினைவுகள் நம்மளிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளில் அப்படிப்பட்ட சிந்தைகள் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். நம்மை குறித்த சிந்தை தேவனுக்கு பெரிதாக இருக்கிறது, நம்மை குறித்த சித்தம் தேவனுக்கு பெரிதாக இருக்கிறது. அதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் தாமே தம்முடைய சித்தத்தின் படியை நம்மை வழி நடத்துவார். எப்படி இந்த பாபிலோன் அழிவுக்கு நீராக இந்த பெருமை நிமித்தம் கடந்து போனதோ, இந்த இரட்டிப்பான தண்டனைக்குள்ளாக அது மாட்டிக்கொண்டதோ,
இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் மேட்டிமையும் நமக்கு எதிராக எழும்பக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தைகள் இருந்தால் இந்த நாளில் கூட நம் தேவனுடைய பாதத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய இருதயங்களில் இருக்கிற நம்முடைய எல்லா சிந்தைகளையும் எடுத்து போட்டுவிட்டு கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்கக்கூடிய சிந்தை நமக்குள்ளாக தர வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். இப்பொழுதும் நாம் எழுந்து நின்று தேவனை நோக்கி ஆராதிக்கலாம். இன்று நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்ளலாம். ஆண்டவரப்பா, உமக்கு விரோதமாக நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் வேண்டாம் தகப்பனே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனப்பா. எங்களை நான் ஜீவ பலியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனப்பா. ஆவியானவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனப்பா. எங்கள் இடத்துல அர்ப்பணிக்கிறப்பா. எங்கள் இடத்துல பெருமைகளை எடுத்து போடுங்க, எங்கள் இடத்துல மேட்டுமைகளை எடுத்து விடுங்கப்பா. உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டோம் தகப்பனப்பா. நான் திரும்ப இடத்தில் வருகிறேன் தகப்பனப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனப்பா. ஆண்டவர் சமத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். சொல்லமாப்பா. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லமாப்பா. குயவனே குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. ஆமாப்பா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. எல்லாம் சேர்ந்து சொல்ல, தருகிறேன் அப்பா. என்னை தருகிறேன் அப்பா, தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாப்பா, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆம் தகப்பனேப்பா, நீ தகப்பனே, நீங்களை அரவணைக்கிற தேவன் தகப்பனே. உங்களை நாங்கள் நாடு தேடி வரும்போது நீங்கள் ஏற்றுக்கொள்கிற தேவனப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் போனாலும் எங்களை நிம்மதி இல்லை தகப்பனே. நாங்கள் உம்மிடத்தில் வருவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை தகப்பனே. எங்களை உங்களிடத்தில் அர்ப்பணிப்பதை தவிர வேறு வாழ்க்கையில் இல்லை தகப்பனப்பா. எங்களை உண்மைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் வழிநடத்தி நீர் பலப்படுத்துங்கப்பா. இயேசு மூலம் சொன்ன பிதாவே, ஆமென். எரேமியா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலும் காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர்கள் வருவார்கள், அவர்களும் யூதா புத்திரம் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். ஆமென். அன்று அந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்னைக்கு நாம் ஒவ்வொருக்கும் கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் தேவன் கொடுக்கிறார். ஆமென். இன்று இஸ்ரவேல் தேசம் பல விதமான காரியங்களால் அகப்பட்டு கொண்டிருக்க, எத்தனையோ விதமான சண்டைகள், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் போன்ற பல விதமான காரியங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். இஸ்ரவேலின் சுகத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவர் திரும்ப அந்த இஸ்ரவேல் அவரிடத்தில் கொண்டு சேர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இன்று நாம் கண்களை மூடி ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிப்போமா? அப்பா,
அன்று இஸ்ரவேல் தேசம் அப்பா எத்தனையோ முறை அடிபட்டும் தகப்பனே, உங்களிடத்தில் அவர்களை நித்திய உடன்படிக்கை திரும்பி வந்தார்களப்பா. இன்று நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கிறப்பா. இன்னும் ஆண்டவர் எத்தனை மக்கள் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கார்களப்பா. இன்னும் எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கார்களப்பா. இன்னும் எத்தனை இஸ்ரவேலர்கள் தகப்பனப்பா உங்களிடத்தில் மறுதளிக்கிறவர்களா இருக்கார்களப்பா. இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கிறப்பா. நீர் அவங்களோட பண்ண உடன்படிக்கை மாறவில்லை தகப்பனப்பா. நீர் நித்திய காலமாக உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்கப்பா. இன்று நாங்கள் நினைவு கூறுகிறப்பா. ஒரு அந்த இஸ்ரவேலை நாங்கள் நினைவு கூறுகிறப்பா. நீர் ரட்சிங்க தகப்பனப்பா. எங்களை நீர் ரட்சிங்க தகப்பனே. இஸ்ரவேலை மீண்டும் கூட்டு சேருங்கப்பா. இஸ்ரவேல் மீண்டும் சீயோனை ஆண்டவர் தேடி வரட்டப்பா. இஸ்ரவேல் சீயோனை நாயகர் தகப்பனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் தேடி வரட்ட தகப்பனப்பா. மெய்யான தேவன் நீரே என்று அறிக்கையிட ஆவியான உதவி செய்க தகப்பனப்பா. நாங்கள் கூட தகப்பனே இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம் தகப்பனே. உங்களை விட்டு நாங்கள் தூரம் போயிட்டோம்ப்பா. உங்களை விட்டு நாங்கள் தூரம் போயிட்டோம் தகப்பனப்பா. இந்த எங்களோட நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்கப்பா. எங்களை உங்க முன்னே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை நான் எங்கே போனாலும் அப்பா உங்கள் உடன்படிக்கை விட்டு நாங்கள் போகக்கூடாதப்பா. நாங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய உடன்படிக்கை விட்டு நாங்கள் போக மாட்டோம் தகப்பனப்பா. இது நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். ஆண்டவர் நம்மிடத்தில் உடன்படிக்கை ஏதாவது செஞ்சிருந்தா, ஒருவேளை அந்த உடன்படிக்கை விட்டு நம்ம மீறி போறோம்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு கத்திரத்துல ஒப்பு கொடுக்கலாமா அப்பா? சாரிப்பா, என்னோட நீங்க உடன்படிக்கை பண்ணீங்கப்பா. ஆனா நான் இஸ்ரவேல் போல உங்களை விட்டு தூரமாய் போயிட்டப்பா. அந்த உடன்படிக்கை நான் எத்தனையோ ஒரு முறிச்சு போடலான்னு நினைச்சேனப்பா. அந்த உடன்படிக்கை வேணாம், நான் உலக பிரகாரமா நான் போக நான் எத்தனைக்கிறேனப்பா. சாரிப்பா, உங்களிடத்தில் பண்ண உடன்படிக்கை இடத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. உங்களிடத்தில் பண்ண என் ஆண்டவரே அந்த உடன்படிக்கை மீண்டும் நினைவு கூறப்பா. உங்களை விட்டு போகிற வழி எங்களுக்கு தூரமா இருப்பதாகப்பா எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. நாங்கள் வரோம்ப்பா. இது எப்படி சிறங்குடைய திருமணம் நாங்கள் உங்களிடத்தில் திரும்புறோம்ப்பா. உங்களிடத்தில் நாங்கள் நாடி தேடி வரோம் தகப்பனப்பா. என்னை எல்லாம் இரு கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவர் சொல்லப்பா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்திலப்பா. என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாரப்பா. என்னை தருகிறேன்ப்பா, என்னை தருகிறேன் தகப்பனப்பா. கரம் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே அப்பா. எங்களை உருவாக்குமே உருவாக்குமே எங்களை உருவாக்குமே. ஆம் தகப்பனே, எங்களை உங்கள் இடத்துல அர்ப்பணித்துட்டோம் தகப்பனப்பா. பட் எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு விலகுற காரியங்கள் தூரமாக இருப்பதாகப்பா. உங்களை விட்டு உங்களை உடன்படிக்கை விட்டு நாங்கள் போக மாட்டோம் தகப்பனே. நீரே எங்கள் வழி தகப்பனே. நீரே எங்கள் தகப்பன் ராஜா. நீரே எங்கள் தகப்பனே. எல்லாம் வழி நடத்தலாமா இருக்கிறீங்கப்பா. எங்களோட உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறாச்சா, எங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறாச்சா. நீரே எங்களை வழி நடத்துவராக, பலப்படுத்துவராக. நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறாச்சா. இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 50வது அதிகாரம் 20வது வசனம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்படாமலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலை முழுமையாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, அவர்களிடத்தில் எந்த பாவமும் காணப்படவும் மாட்டாது. நான் முற்றிலுமாய் அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இந்த நாளிலும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் நம்முடைய பாவங்களுக்காகவும் கர்த்தருடைய இதோ மன்னிப்புக்காகவும் நாம் அவரிடத்தில் நாம் ஜெபித்து இதோ அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, இது எழுப்புதலின் காலமாய் இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட நம்ம ஒருமனப்பட போகிறோம். முதலாவது நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் நம்மை மன்னிக்கும்படி. அடுத்தது நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்று பார்த்தால், நம்மளுடைய தேசத்தின் மீது கர்த்தர் எழுப்புதலின் ஆவியை கட்டளையிட வேண்டும் என்பதற்காக
நம்ம ஜெபிக்க போறோம். நாம் மாத்திரம் அல்ல, அடுத்த தலைமுறைகள், அடுத்த வாலிப பிள்ளைகள் எல்லோரும் எழுந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் திறப்பின் வாசல்ல நின்று அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு அடி நம்ம முன்பாக வந்து நம்மளுடைய தேசத்திற்காக நம்ம இந்த வேளையில நம்ம மாறப்பட்டு எழுப்புதலின் ஆவியை ஊற்றும்படிக்கு கர்த்தரிடத்துல நம்ம கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில கூட முதலாவது எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஒரு விசையாக அப்பா நீங்க உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க ஏசப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா. இதோ ஆண்டவரே, நாங்க ஒருமனப்பட்டு ஆண்டவரே எழுப்புதல் எங்க தேசத்தின் மீது ஊற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே, எங்களையும் அப்பா எங்களுக்கு பின் வரப்போகிற எங்களுடைய சன்னதிகளையும் கர்த்தர் ஆண்டவரே எழுப்புதலுக்காக நீங்க ஆண்டவரே நீங்க நிலை நிற்க செய்யுங்கப்பா. இப்பொழுது ஆண்டவரே ஒரு எழுப்புதலின் ஆவியை அடுத்த தலைமுறையின் ஆண்டவரே பிள்ளைகள் மீது நீர் ஊற்றுவீராக அப்பா. வாலிப பிள்ளைகள் வைராக்கியத்தோடு ஆண்டவரே பக்தி விருத்தியோடு ஆண்டவரே அப்பா உமக்கு முன்பாக வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே அசுசா வீதிகள் ஆண்டவரே உங்க எழுப்புதலை ஊற்றினீர் ஆண்டவரே அப்பா. அது போல ஆஸ்பெரி ரிவைவல்ல அப்பா உங்க எழுப்புதலை பார்த்தோமே, எத்தனை பேர் மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா அவர்கள் அழுது தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே நீரே உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொண்டது போல இதோ ஆண்டவரே நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்திலும் இருக்கிற மக்கள் தொடப்பட வேண்டுமே, எங்க தேசத்து மக்கள் நீரே தேவன் என்று அறிய வேண்டுமே. இதோ எங்க தேசத்து மக்கள் ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு கண்ணீர் சிந்தி ஆண்டவரே அப்பா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமே. எங்க வாலிப பிள்ளைகள் தொடப்பட வேண்டுமே. எங்களுக்கு பின் வரப்போகிற சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. இப்பொழுதே உம்முடைய ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே எழுப்புதலின் தீயை நீர் ஊற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் எழுப்பி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவோம் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்களுக்கு பின் வரப்போகிற சன்னதியும் ஆண்டவரே உம்மை சேவிக்கும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாய் நின்று ஆண்டவரே நாங்கள் உம்மை பிரசித்தப்படுத்துவோம் என்று இந்த வேளையில் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் சென் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேவஜனமே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த எரேமியாவின் புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து யூதாவினுடைய பெயரும் பாபிலோனுடைய பெயரும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தையே ஆட்டி படைத்த, உலகத்தை பயமுறுத்தின பாபிலோனுக்கு இன்றைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவரை விட்டு பிரிந்து ஆண்டவரைக்கு விரோதமாக பாபிலோனாக இருந்தாலும் உனக்கு ஆபத்து தான் வரும். ஒரு காலத்தில் பாபிலோனியர் ஜெயித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த அதிகாரத்தில் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் காப்பாற்றுகிறார். ஆக பவர்ஃபுல்லான நேஷன்ஸுக்கு கூட ஆபத்து வரும் என்பதை தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 50ஆம் அதிகாரத்தில் 4ஆம் 5ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். ஏறக்குறைய 70 ஆண்டுகள் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்த இஸ்ரவேலர்கள் திரும்பவும் வருவார்கள். இஸ்ரவேலர்னு பார்த்தோம்னா 170 வருஷமாக வச்சுக்கலாம். இஸ்ரவேலர்கள் அசிரியாவால் பிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு எப்படியோ போய் இன்னைக்கு பாபிலோனுக்கு போயிட்டாங்க. யூதர்கள் நாடு கடத்தப்பட்டு 70 ஆண்டுகள் ஆகிறது. இவர்கள் இருவரும் ஏகமாய் அழுது நடந்து கொண்டு தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்களும் இஸ்ரவேலர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நாம் சிதறடிக்கப்பட்டதின் காரணம் கர்த்தரை மறந்ததினால்தான், தேவனை தேடாததினால்தான் என்பதை புரிந்து வருவாங்களாம். இதை படிக்கும்போது நமக்கு என்ன தோணுகிறதுனா,
நாம் மட்டும் தனியாக காப்பாற்றப்பட போகிறதில்ல, நம்மோடு கூட ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் காப்பாற்ற போகிறார். கர்த்தர் அவர்களை காப்பாற்றினதை எண்ணி அவர்கள் அழுவார்கள். கர்த்தர் நம்மை காப்பாற்றினதை எண்ணி நாம் அழுவோம். எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை விக்கினங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை நாம் தேட வேண்டியது அவசியமாக இருக்குது. இதோ நமக்காகவும் இஸ்ரவேலருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் உம்மை தேட வேண்டும், நாங்களும் உம்மை தேட வேண்டும், ஒவ்வொரு சபைகளும் உம்மை தேட வேண்டும், எங்கள் சகோதர சகோதரிகள் உம்மை அதிகமாய் தேட வேண்டும். எல்லாரும் நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்கிற வாக்கு இந்த கடைசி நாளிலே அதிகமாய் வருவதாக கர்த்தாவே. கர்த்தரை தேடுகிற அந்த எழுப்புதல் பெருகுவதாக கர்த்தாவே. எல்லா திசைகளிலும் 4 திசைகளிலும் எழுப்புதலின் மேகம் பெருகுவதாக கர்த்தாவே. எழுப்புதல் எங்கள் தேசத்திலே உண்டாவதாக கர்த்தாவே. எழுப்புதலை கர்த்தர் அளவில்லாமல் கட்டளையிடுவீராக கர்த்தாவே. உம்முடைய எழுப்புதலுக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய எழுப்புதலுக்காக காத்திருக்கிறோம். எங்கள் தேவனே, ஒருமினப்பட்டு சகோதரர்கள் நடந்து கர்த்தருடைய துதியை சொல்லி அழுது புலம்பி எழுப்புதலை தேடுவார்களாக, கர்த்தரை தேடுவார்களாக ஆண்டவரே. உம்முடைய நித்திய உடன்படிக்கைக்கு நேராக சேர்த்து கொள்ளப்படுவார்களாக ஆண்டவரே. இதோ நாங்கள் ஒருமனப்பட்டு இதோ எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு நடக்கிறோம், கர்த்தர் பணியை செய்வோம், ஒன்றாய் உம்மை தேடுவோம் ஆண்டவரே. நம்ம 2 பேரை கையை பிடிச்சிக்கோம். ஒருத்தர் தான் இஸ்ரவேல்னா, இன்னொருத்தர் தான் யூதா. நான் தான் இஸ்ரவேல், நான் தான் யூதா என்று சொல்லி இருவராய் கைப்பிடித்துக் கொள்ளலாம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஆண்டவரே யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தேவனாய கர்த்தரை தேடுகிறது போல நாங்கள் உம்மை தேடுவோம். நீரே பெரியவர், நீரே ராஜா. எங்கள் தேசம் உம்மை தேடும், இஸ்ரவேல் தேசம் உம்மை தேடும், உலக நாடுகள் உம்மை தேடும். கர்த்தரே ஆண்டவர் என்று தேடும், கர்த்தரே ஆண்டவர் என்கிற பேரும் புகழும் வரும் ஆண்டவரே. ஓ ரிகதலபா ஷதலபா. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், இந்த எழுப்புதல் தேசத்திலே வருவதாக கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.